ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆமாங்க, அங்கே ஆங்கரில் ட்ரெஸ்ஸு தொங்குது, மேலே வந்து ஹெல்மெட் இருக்குது. வேறு இடம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால தான் இப்படி ஒரு நம்ம இது. சரி, அடுத்து நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம நாகர்கோவிலேருந்து திருப்பூர் வரைக்கும் சர்ப்ரைஸாக போகலான்னு ஒரு பிளானில் போனோம். ஆனால் அந்த சர்ப்ரைஸ் வந்து பெருசாக இல்லைங்க. ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சர்ப்ரைஸாக போகலான்னு போனேன். ஆனால் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா, அதே மாதிரி நீ வந்துட்டேன்னு. இதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ் பண்ணி கிடக்கு. சரி, அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடு. எடு. என் படிக்கக்கூடாது, எப்படி எடு. ஓகே, டன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் எனக்கு வந்து பிறந்த நாள். அதனால் அவன் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு 2 பேப்பரில் என்ன இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் வந்து லாங் டிரைவ்னு இருந்துச்சு, ஒன்று வந்து டெம்பிள்னு இருந்துச்சு. நான் தெரியாமல் டெம்பிளை தூக்கிட்டேன். அதனால் நம்ம இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க. ஒரு வழியாக கோவிலுக்கு போகிறதுக்கு ஸ்கூட்டி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம இப்போ ஸ்கூட்டியில் கோயிலுக்கு போக போகிறோங்க. நம்மளுக்கு இந்த கோயிலுக்கு போகிறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நான் சரி கூப்பிட்றாளேன்னு சொல்லிட்டு தான் போகிறேன். ஒரு வழியாக நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. என் காஸ்ட்லியான செருப்பை வேறு வெளியே போட்டுட்டு வந்திருக்கேன். யாராவது தூக்கிட்டு போகாமல் இருந்தால் சரி தான். கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. கோயிலுக்குள்ளே ரொம்ப சாமி இருக்குது. இதில் எந்த சாமியை கும்பிடணும்னு தெரில. எல்லாரும் எதை கும்பிட்றாங்களோ நம்மளும் அதையே கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடி 1ங்க. அதனால் கோவிலுக்கு ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து பக்கத்தில் அன்னதானமும் போட்டுட்ருந்தாங்க. சரி, நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்லாமேன்னு பார்த்தா அதுக்குள்ளே அன்னதானம் தீர்ந்து போச்சு. அதனால் வெளியே போய் நல்ல பிரியாணி வாங்கி சாப்பிட்லான்னு ஒரு பிளானோட நான் சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்ருக்கேன். பொட்டு வச்சு விட்டுறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம இனி அடுத்து எங்கேம்மா கூப்பிட்டு போகிறீங்க? அடுத்து எந்த சாமி எங்கே எதுன்னு டக்குன்னு சொல்லு. நம்மளாலலாம் ரொம்ப நேரம்லாம் இங்கேயே சுற்றிட்டு இருக்க முடியாது. பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே கடவுளை வந்து இந்த பிள்ளையார தெரியும். ஏன்னா அவரும் நம்மளே மாதிரி தான் இருக்காரா. அதனால் அங்கே ஒரு கும்பிடு போட்டுட்டு நம்ம இப்போ கிளம்பியாச்சு. ஒரு கோயிலை ஒரு சுற்றலான்னு போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பூருக்கு வந்து விட்டேன். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு இப்போ வந்து கோவிலுக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, ரூபின்னா இருக்கா. சரி, நான் கோவிலில் இருந்து வெளியே போயிட்டு நான் வீடியோ போடுறேங்க. இல்லைனா இதுக்கும் ஃபைன் போடுவாங்க போல். இன்றைக்கி வந்து ஆடி 1ங்க. ஆடி 1க்கு வந்து கோவிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் கோவிலுக்கு வந்திருக்கேன். அவள் சாமி கும்பிட வந்திருக்கா. நான் வந்து எங்கேயாவது பிரசாதம் போட்டால் வாங்கி சாப்பிடலான்னு வந்திருக்கேன். இது மாங்காய் மரமா? இது நார்த்தங்காய் மரத்துக்கு பாருங்கள். இது வந்து நார்த்தங்காய் மரம். மரத்தில் நல்ல காயெல்லாம் காய்ச்சிருக்குது. பரவாயில்ல, எல்லா கோயிலையும் இப்படி மரத்தை நட்டு வச்சா நல்ல நிழலாவது கிடைக்கும். ஓகே, ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஷாப்பிங் வந்திருக்கோம். யாருக்கு துணி எடுக்க வந்திருக்கோம்? முஞ்சி கம்மி உனக்கு தான். தெரியவே இல்லைடா நீ. ஆனால் இப்படி வச்சுக்கிறேன். இங்கே தான் வா. நம்ம இப்போ ஷாப்பிங் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்லிட்டாலே எனக்கு தாங்க ட்ரெஸ் எடுக்க போகிறோம் உள்ள. எதுக்குன்னா, நாளைக்கு நம்மளுக்கு பிறந்த நாள். அதனால் எனக்கு இந்த பிறந்த நாளைக்கு தான் புது ட்ரெஸ் வாங்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. சரி, இன்றைக்கி வாங்கி தரேன்னு தான் நானும் கடைக்கு வந்திருக்கேன். கடைக்கு ஃப்ரெண்டில் ஒரு அண்ணன் நல்ல சிரித்த முகத்தோடு நின்றுட்டுருக்காரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணலாங்க. பசங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் 3rd ஃப்ளோர்னு சொன்னாங்க. அதனால் நான் இப்போ லிஃப்ட்டில் 3rd ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு நான் சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னு ட்ரெஸ்ஸு. எந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதுனே தெரிலங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குது. ஆனால் ரேட்டாக பார்க்கும்போது எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பிடிக்க மாட்டுக்கு.
அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குது. ஆனால் அதோட ரேட்டை பார்க்கும்போது தான் சரி நம்ம வாங்கணுமான்னு ஒரு மைண்டுக்குள்ளே ஓடுதுங்க. சரி நான் வாங்கிட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சில்க்ஸில் இருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தாச்சுங்க. இந்த ட்ரெஸ்ஸில் எது எடுக்க போகிறேன்னு தெரில. இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஓகே மாதிரி தாங்க தெரியுது, இருந்தாலும் ஓகே இல்லாத மாதிரியாகவும் தெரியுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நான் இந்த ட்ரெஸ் வாங்குறதாங்க எனக்கு பெரிய கஷ்டம். யாராவது வாங்கி கொடுத்தா நான் போட்டுப்பேன். மற்றபடி நம்மளே போயிட்டு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஒரு வழியாக கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து இவன் நம்மளை எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரிலங்க, பார்ப்போம். மேலே காட்டு. நம்ம எங்கே வந்திருக்கோம்? டைட்டான் வேர்ல்டு. ஓகே, வாட்ச் வாங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் வாங்கி கொடுக்க போகிறா. ஆனால் வாட்சோட ரேட்டை பார்த்தா எனக்கு தலை சுற்றுது. இங்கே கம்மியாக இருக்கிற வாட்சோட ரேட்டு வந்து 2000 வாங்க. நம்மளுக்கு டைம் எப்படி ஃபோனில் தான் பார்ப்போம். 2000 கொடுத்து வாங்கணுமா இதை? ஒரு வழியாக ஃபாஸ்ட் ட்ராக்கில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியாச்சுங்க. அடுத்து இவ எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரியலையே. டன். எங்கே போகிறோம்? திரும்புங்க, இங்கே தான்டா. ஓபிக்யூ நேசன். அவள் காலையில் இருந்து கூட்டிகிட்டு போன ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா அது இது தாங்க. இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டே கூப்பிட்டு வந்திருக்கலாம். இதான் எனக்கு லாஸ்ட்டாக கூப்பிட்டு வரா. ஒரு ஆளுக்கு 400 பே பண்ணால் போதும்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேர் வந்தோமா, 2 பேர்னா ஆளுக்கு சேர்த்து 800 ஆச்சு. 800 பே பண்ணால் எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. இது நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்மளும் உள்ள களத்தில் இறங்கியாச்சு. எப்பா என்னென்ன இருக்குன்னு தெரியலையே. இது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு மாதிரி சரி இந்த சிக்கன் பிரியாணி, போன்லெஸ் சிக்கன்லாம் எங்கேருந்து தேடுவோம். தேடி கண்டுபிடிச்சி பிரித்து மேய போகிறேன். வாங்க வாங்க வாங்க, தள்ளி போயா, எவ்வளோ நேரம் தான் அதை எடுத்துகிட்டே இருப்பேன், எனக்கு வயிறு பசிக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைதா சப்பாத்தியும் நூடுல்ஸும் இருக்குது. நூடுல்ஸை நம்ம டெய்லி சாப்பிட்றோமே. இந்த சிக்கனு, போன்லெஸ் சிக்கன் 65 எங்கே இருக்குது அதை முதல்ல தேடணும். இது வந்து வெஜ்ஜு போனங்க, தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோம். இதில் என்னது இருக்குது? பன்னீர். சரி சும்மா தானே கிடைக்கு, ஆனால் நம்மளுக்கு இது பிடிக்காது. இருந்தாலும் ஓசியில் கிடைக்கும்போது நம்ம எப்படி இதை சாப்பிடாமல் இருக்க முடியும்? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி வச்சுட்டு போவோம். அடுத்து என்ன இருக்குது? இந்த பிரியாணி எங்கேருந்து தேடணுங்க. அடேங்கப்பா, இது வந்து வடை. இந்த வடையை நான் கடையிலேயே சாப்பிட்டு விடுவேன். அடுத்து வேண்டாம், தூக்காத, அதை அப்படியே மூடு. 400 கொடுத்து இதை சாப்பிடாமல் போனால் நம்மளுக்கு மனசு வலிக்கும். அதனால உள்ள பாஸ்தா இருக்குங்க. பாஸ்தானே கொஞ்சமாக எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். வாங்க பாஸ்தா நம்ம பிளேட்டுக்கு. உங்களை எப்படி வச்சு செய்ய போகிறேன்னு மட்டும் பாருங்கள். வாங்க எல்லோரும் பிளேட்டுக்கு. அடுத்த பானையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் திறந்து பார்க்குறேன். ஒயிட் ரைஸும் வெஜ் பிரியாணியும் இருக்குது. சரி நம்மளுக்கு இது வேண்டாம். அடுத்த கட்டத்துக்கு போமா. இதில் என்ன இருக்குது? எக்கா? அட இல்லைங்க, போன்லெஸ் சிக்கன் இருக்குது, சிக்கன் விங்ஸ் இருக்குது, 65 இருக்குது. பா, 3 ஒரே இடத்துல. இங்கே ஃபஸ்ட்டே வந்திருந்தா அதெல்லாம் இங்கே எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்காது. இப்போவே நம்ம பிளேட்டு ஃபுல்லாகிட்டே. சரி நம்ம பிளேட்டை காலி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கலாங்க. பேலன்ஸ் பொருட்கள் எல்லாம் வந்து பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு. இந்த பக்கம் பார்த்தா பாயசம் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது. இது என்ன ரசகுல்லா வேறு இருக்குது. ரசகுல்லாவெல்லாம் வீட்டில் கொடுத்தாலே சாப்பிட மாட்டேன். இங்கேயா நோனும். ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டை ஃபுல் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட உட்காந்துட்டேங்க. பார்த்தீங்களா, ரூபி போயிட்டு வரதுக்குள்ளே நான் பாதி பிளேட்டை காலி பண்ணிட்டேன். நாங்கள் நம்ம திரும்பியும் பிளேட்டை ஃபில் பண்ண போகலாம். இன்றைக்கி ஃபுல்லாக பிளேட்டை காலி பண்ணுறது, பிளேட்டை ஃபில் பண்ணுறது, திரும்பியும் பிளேட்டை காலி பண்ணுறது, திரும்பியும் பிளேட்டை ஃபில் பண்ணுறது, இதே ஒரு கேமாக நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம். 2 நாளைக்கு நம்மளுக்கு சாப்பாடே தேவையில்லைங்க.
அவ்வளோ வயிறு ஃபுல்லாக சிக்கனு மீன் எல்லாமே நல்லா சாப்பிட்டாச்சு. கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்து தாங்க. ஏன்னா கொடுத்த காசுக்கு மேலே வந்து நான் சாப்பிட்ருக்கேன். வந்தவங்க எல்லோரும் ரொம்ப டீசெண்டாக சாப்பிட்டாங்க, ரொம்ப ஸ்டைலாகிட்டு. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. 400 நான் வந்து பே பண்ணியிருக்கேன். 400 மேலே சாப்பிடுவேனே தவிர அந்த 400 கீழே சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. அவள் சாமி கொண்டு வந்திருக்கா, நான் வந்து இங்கே பிரசாதம் மட்டும் வாங்கி சாப்பிட வந்திருக்கேன்.